செஃப் நெடுமாறன் வந்து தன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகிறதா சொன்னதும், ரகுபதி சார்கிட்ட வந்து ஹார்ஷாக பேசுனதும், இது வந்து எனக்கு கனவுன்னு தான் தோணுது. விச் மீன்ஸ் நெடுமாறன் வந்து இதை பற்றி யோசிக்கிறார், இந்த மாதிரி யோசிக்கிறாருன்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா வந்து இவர் இவ்வளோ சீக்கிரம் ரிசைன் பண்ணிட்டு போகிற ஆள் கிடையாது நெடுமாறன் வந்து. அதே சமயம் ரகுபதி சார்கிட்டே இவ்வளோ ஹார்ஷாக வந்து அவர் பேச மாட்டார். ஸோ என்னதான் கோவம் வந்தாலும் அவர் நல்லா தான் பேசுவார், கொஞ்சம் மரியாதை தான் பேசுவார். அதனால் இது வந்து கனவாக இருக்கலாம் மேபி, எனக்கு தெரிஞ்சு. அதே சமயம் இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா நெடுமாறனோட பிளேஸ்க்கு வந்து வெற்றி, கண்டிப்பாக வெற்றி தான் வரணும். அதுதான் கதையாக இருக்கணும். அப்படி வந்தால் தான் செம்ம கூஸ்பம்பாக இருக்கும். அப்படி அது உண்மையாக இருந்தாலும் சூப்பர், கதை சூப்பராக போவோம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இவ்வளோ சீக்கிரம் ரிசைன் பண்ணிட்டு போவாரா அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெடுமாறன் சொல்கிற பாயிண்ட்லாம் வந்து உண்மை. அதாவது ரெசார்ட்டை நல்லா உயர்த்தி கொண்டு வந்தது நெடுமாறன். அவரோட ஃபுட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ரெசார்ட்டுக்கு வந்து வராங்க, அவர் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்கோசம் தான் அப்படின்னு பார்த்தோன்னா. அதே சமயம் ரகுபதி சார் சொன்ன ரீசனுமே, இப்போ எதுக்கு நான் ராஜனை வந்து சிஇஓவாக நான் அப்பாயிண்ட் பண்ணேன் அப்படின்னா, அவன் வந்து எல்லார் மக்கள்கிட்டயுமே ஒரே மாதிரி தான் பழகுவான். ஸோ ஏழை பணக்காரன் அப்படின்னு பார்க்கவும் எல்லாருக்கிட்டுமே ஒரே மாதிரி தான் அவன் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான். ஸோ ஒரு பர்சன் வந்து ஹை பொசிஷனில் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான மெயின் குவாலிட்டி என்னவாக இருக்கணும்னா, ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி எல்லாருமே நீ ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ அந்த குவாலிட்டி ராஜனுக்கு இருக்குது அப்படின்னு சொன்ன பாயிண்ட் வந்து ரகுபதி சார் சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்டு தான். ஸோ அவர் சொன்னதில் தப்புன்னெலாம் நம்ம சொல்லிட முடியாது, அது கரெக்டு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நெடுமாறன் ரிசைன் பண்ணிட்டு போக மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. அதே சமயம் இங்கே வந்து சீக்காவை பற்றி ஒரு ஒரு சீன் வந்துச்சு இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லணும், ஒரு தெரிஞ்சிருக்கு சொல்லணும் ரகுபதிக்கு, நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். ஸோ இதுலேருந்து என்ன தோணுதுன்னா, இப்போ நெடுமாறன் வந்து ரெசார்ட்டை விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கா அப்புறம் வெற்றி 2 பேரும் சேர்ந்தா ரெசார்ட் எங்கேயோ போயிடுமே, கரெக்டு தானே. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்க போதா, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா செஃப் நெடுமாறனோட பொசிஷனுக்கு வெற்றி வர சீன் ஓஎம்ஜி வேறு லெவல் கூஸ்பம்பாக இருக்கும், பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி ரெசார்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிளிம்ஸ் போடுவாங்க இல்லைங்களா, என்ன நடக்க போகுது கிளிம்ஸ் போடுவாங்க. ஸோ அதுலேயே வந்து ரகுபதி சார் சொல்கிறாரு, நான் வந்து சிஇஓவாக ஒருத்தரை நான் அப்பாயிண்ட் பண்ண போகிறேன், ஸோ மிஸ்டர் அப்படின்னு நெடுமாறனை பார்ப்பார். ஸோ நான் அப்போவே எனக்கு தோணிச்சு கண்டிப்பாக நெடுமாறன் கிடையாது ராஜனாக தான் இருக்கும்னு நிஜமாக நான் கெஸ் பண்ணேன். அதே மாதிரி ராஜன் தான் சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ரியலி நேற்று எபிசோட் ரொம்ப பரபரப்பாக போச்சு. நான் இன்றைக்கி தான் பார்த்து முடித்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ போக போக இன்னும் பயங்கரமாக போக போகுதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.